Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Instagram அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் மறந்துடுச்சுன்னா அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைலை Instagram ஓபன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த பேஜில் கீழே ரைட் சைடில் இருக்கிற அக்கௌண்ட் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் டாப்பில் ரைட் சைடில் இருக்கிற 3 லைனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் அக்கௌண்ட் சென்டர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரோவை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்கும். உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்டு ஞாபகம் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாஸ்வேர்டு, அதை இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் காலத்தில் சேஞ்ச் பண்ண போகிற நியூ பாஸ்வேர்டை என்டர் பண்ணலாம். தேர்டு காலத்தில் அதே பாஸ்வேர்டை திரும்பவும் ரீஎன்டர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபர்கெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு இன்ஸ்டாலேருந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பாஸ்வேர்டை செட் பண்ண முடியும். ஓகே, நான் ஃபர்கெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் என்னோடய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சு. லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 2 காலம் இருக்கும். ஃபஸ்ட்டு காலத்தில் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணும்போது குறைஞ்சது 6 டிஜிட் இருக்கிற மாதிரி லெட்டர்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காலத்தில் நீங்கள் கொடுத்துருக்க அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.